வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று திருச்சியில் தன்னுடைய முதல் தேர்தல் கள பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். அந்த வகையில் திருச்சியை தொடர்ந்து அரியலூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட பிறகு அடுத்து குன்னம் வழியாக இந்த பெரம்பலூர் மேற்கே வானொலி அந்த மையத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனுமதியானது பெறப்பட்டிருந்தது. மாலை 5 மணி அளவில் இந்த பிரச்சாரத்திற்கான நேரமானது காவல்துறையினரால் அனுமதியானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் 5 மணி அளவில் நேரத்தை தாண்டி இந்த அரியலூர் பகுதியில் பிரச்சாரத்தை முடிப்பதற்கு 8 மணி அளவில் ஆகிவிட்ட காரணத்தினால் அங்கிருந்தே பெரம்பலூர் நோக்கி பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக விஜய் பிரச்சார வாகனமானது வந்து கொண்டிருந்தது. வழி எங்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் வழி எங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முனையிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, ரசிகர்கள் என ஏராளமானோர் பேருந்தை இடைமறித்தும், அதாவது அவர் தங்களை பார்த்துவிட்டு கையசைத்துவிட்டு செல்ல வேண்டும் எனவும், தங்களிடம் உரையாட வேண்டும் என்று தொண்டர்கள் பலரும் விரும்பியதன் காரணமாகவும், அதே போன்று பல கிலோமீட்டர் தூரம் பேருந்திற்கு முன்னால் இருசக்கர வாகனங்களை தொடர்ந்து வந்தபடியும், அதே போன்று தொடர்ந்து வாகனங்களுக்கு முன்னால் ஓடி வந்தபடியும் வந்து கொண்டிருந்தனர். இதனால் பேருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையானது ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் பாலக்கரையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த ரவுண்டானா பகுதியில் பேருந்தானது இடதுபுறமாக திரும்பி திருச்சி சென்னையான இந்த தேசிய நெடுஞ்சாலை வண்டியை நோக்கி வாகனமானது சென்றது. அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய பெரம்பலூரில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும், அதே போன்று தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கும் பெரம்பலூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சாரமானது ரத்து செய்யப்பட்டது எனவும், அதே போன்று வேறொரு நாள் இந்த மக்கள் சந்திப்பானது நடைபெறும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார். தொடர்ந்து ஒரு அடி கூட, அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருக்கக்கூடிய விஜயின் வாகனத்தை கூட மீண்டும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து அவருடைய வாகனத்தை இடைமறித்தும் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் பேருந்தின் மீது ஏற முயன்றும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருகின்றனர். அங்க இருக்கக்கூடிய பவுன்சர்கள் அவருடைய அந்த வாகனம் செல்வதற்காக இலகுவாக அங்க இருக்கக்கூடிய அந்த நபர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இருந்தபோதும் இந்த பாலக்கரை பகுதியிலும் ஏராளமான கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த பகுதியில கூடியிருக்கின்றனர். பெரம்பலூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியானது ரத்து செய்யப்பட்டது என்பது இங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கும், பெரம்பலூரில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த தொண்டர்களுக்கும் வருத்தத்தை அளிக்கக்கூடிய செய்திதான். இருந்தாலும் நள்ளிரவு ஆகிவிட்டதன் காரணமாகவும், காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த மக்கள் சந்திப்பானது வேறொரு நாள் நடத்திக் கொள்ளலாம் என்று விஜய் இங்க கூறியிருக்கக்கூடிய அந்த மக்கள் முன்பாக தெரிவித்துவிட்டு பெரம்பலூர் மக்கள் சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டது என்பதை அறிவித்து இங்கிருந்து சென்னையை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வந்தோம். தொடர்ந்து இந்த பகுதியில் கூடியிருந்த மக்கள் வாடிய முகத்துடன், காலையிலிருந்து விஜய் காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் பலர் இருசக்கர வாகனங்களில் வெளியூரிலிருந்தும் அவரை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் பின்தொடர்ந்து வந்தனர். அதே போன்று குடும்பமாக குடும்பத்தினருடனும் குழந்தைகளுடனும் இளைஞர்கள் என பல்வேறு நபர்கள் இந்த பகுதியில் அவரை காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாகனங்களை பின்தொடர்ந்து வந்தபடியும், இந்த பாலக்கரை பகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பாலக்கரை ரவுண்டானா பகுதியை கடப்பதற்கு வாகனம் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக இருந்தது. இந்த பகுதியிலிருந்து பெரம்பலூரில் அனுமதியை பெற்றிருக்கக்கூடிய அந்த வானொலி பகுதியானது இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. இந்த 3 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆகிவிடும் என்ற அந்த கணக்கீடுகளின் அடிப்படையிலே இந்த பிரச்சாரமானது அதிகாலை வரை செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் என்பதை கருதிதான் வேறு வழி இல்லாமல் பெரம்பலூர் இந்த மக்கள் சந்திப்பை ரத்து செய்துவிட்டு விஜய் இதை அறிவித்துவிட்டு சென்னை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார். அடுத்தடுத்து வரக்கூடிய மாவட்டங்களில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தின் போதும் டிசம்பர் 23ஆம் தேதி வரை இந்த பிரச்சாரமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையிலாக பெரம்பலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு நடைபெற வேளையில் அந்த சமயத்தில் பெரம்பலூர் மக்களை சந்திப்பதற்காக அந்த ஏற்பாடுகளும் திட்டங்களும் தீட்டப்படும் என்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் ஏராளமான கூடியிருந்த காரணத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் உடன் இருந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு முயற்சித்தும், அதே போன்று காவலர்கள், பவுன்சர்கள் என எவ்வளவு முயற்சித்தும் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலும், பேருந்து செல்வதற்கு இடமில்லாத ஒரு காரணத்தினாலும் பெரம்பலூர் சந்திப்பை ரத்து செய்துவிட்டு விஜய் சென்னை நோக்கி புறப்பட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.